கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி காவிரி நீர் உரிமை மீட்பு குழு மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பில் சென்னையில் நேற்று மாலை 3 மணி முதல் 7 மணி வரை மாபெரும் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசும்போது கூறியதாவது: மனித வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளில் தண்ணீர் மிகவும் முக்கியமானது. அந்த தண்ணீரை தரமாட்டோம் என்று கூறி தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மேகதாது அணையை கட்டக்கூடாது. தமிழகத்தின் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் 26 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் காவிரி நதியில் கலக்கும் ரசாயன ஆலை கழிவுகளை தடுக்க வேண்டும். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ரசாயன மற்றும் மருத்துவ கழிவுகள் தமிழக நீர்நிலைகளில் கலக்காமல் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும். மேலும் தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கர்நாடகாவில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து அரசு ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிறது. ஆனால் தமிழகத்தில் அதுபோன்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவைப்படுகிறது. இன்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று கூறினார். இந்த நிகழ்வில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான், தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் KC திருமாரஞ்சி, கொங்கு இளையர் பேரவை தலைவர் தனியரசு, கொங்குநாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் நித்யானந்தம் MLA, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஜெயராமன், ஏர்போர்ட் மூர்த்தி, பறையர் பேரவை நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் உணர்வுடன் அனைவரும் ஒன்றிணைந்து மேகதாது அணை கட்டப்படக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர்.